வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். ஈரானுடைய மத தலைவருடைய முக்கிய கொள்கைகள். மத்திய கிழக்கு நெருக்கடி தொடர்பில் விசேட கலந்துரையாடல். புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அழைத்து செல்லும் விமானம் தயார். 99 வயது நீச்சல் வீராங்கனையின் புதிய சாதனை. கர்ப்பிணி மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர். தைவானில் 9 நிமிட இடைவெளியில் 5 நிலநடுக்கங்கள் பதிவு. சவேந்திர சில்வாவை தடை செய்ய பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஆதரவு. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானுடைய மத தலைவருடைய முக்கிய கொள்கைகள். ஈரானுடைய மத தலைவரும் ஆட்சி தலைவருமான அப்துல்லா அலி கமேனி 85வது பிறந்த நாளை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடி இருக்கின்றார். ஈரானினுடைய அதிகார கட்டிலில் மிக அதிக காலமாக 35 வருடங்கள் அதிகார கட்டிலில் இருப்பதாகவும் அவருடைய ஆட்சியும் எண்ணமும் 3 விடயங்களின் அடிப்படையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய முதலாவது கொள்கை இஸ்ரேலை விடக்கூடாது என்றும், இரண்டாவது அமெரிக்கா மீதான கடும் வெறுப்பு என்றும், மூன்றாவது பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி மட்டும் வாழ வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய வாழ்க்கையிலே 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் கடிகாரத்தின்படி இஸ்ரேல் என்கின்ற நாட்டை உடைத்தெறிய வேண்டும் என்பதும் 2040க்குள் நடைபெற வேண்டும் என்பதும் இவருடைய கொள்கையாக கருதப்படுகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நெருக்கடி தொடர்பில் விசேட கலந்துரையாடல். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் திங்களன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்துல் பத்ரா அல் சிசி ஆகியோருடன் மத்திய கிழக்கு நெருக்கடியில் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கான வழிகளை பற்றி விவாதிப்பதாக பிரான்ஸ் மற்றும் எகிப்து தெரிவித்துள்ளன. நெதன்யாகுவுடனான தனது அழைப்பு மத்திய கிழக்கில் விரிவடைவதை தவிர்க்கவும், பிராந்தியத்தை சீர்குலைக்கவும், ஈரானின் முயற்சிகள் என்று கூறியதற்கு எதிராக நிற்கவும் பாரிஸின் விருப்பத்தை மேக்ரான் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக பிரான்சு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். காசாவில் உடனடி மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை பிரான்ஸ் விரும்புவதாகவும், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லையில் ஏற்படும் மோதல்களில் இருந்து எழும் பதட்டங்களை தணிக்க பாரிஸ் செயற்பட்டு வருவதாகவும் நெதன்யாகுவிடம் மேக்ரான் மீண்டும் வலியுறுத்தியதாக பிரெஞ்சு ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். ஒரு தனி அறிக்கையில் எகிப்திய ஜனாதிபதியில் செய்தி தொடர்பாளர் அஹ்மத் மக்வி எகிப்திய தலைவருடன் மத்திய கிழக்கு நெருக்கடி குறித்தும் மேக்ரான் விவாதித்ததாகவும், மேலும் பிராந்திய விரிவாக்கத்தை தவிர்ப்பதற்கான அவசியத்தை மேக்ரானும் சிசியும் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அழைத்து செல்லும் விமானம் தயார். ருவாண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் செல்லும் முதல் விமானம் 10 தொடக்கம் 12 வாரங்களில் புறப்படும் என்று பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். வசந்த காலத்தில் ருவாண்டாவிற்கு விமானங்கள் செல்லும் என்று உறுதியளித்த அவர், ஆனால் அவரது புதிய கால அட்டவணை ஜூலை வரை முதல் விமானம் புறப்படாது என்று பரிந்துரைத்தது. டவுனிங் ஸ்ட்ரீட்டில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு விமான நிலையம் தயார் நிலையில் இருப்பதாகவும், புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு ஒரு வழிப்பயணமாக அழைத்து செல்வதற்கு வாடகை விமானங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 99 வயது நீச்சல் வீராங்கனையின் புதிய சாதனை. 99 வயதான நீச்சல் வீராங்கனை சாதனை மேல் சாதனைகளை படைத்து வருகின்றார். கனடாவில் பெட்டி புருசல் ஸ்வாம் என்கின்ற மொன்ட்ரியல் நீச்சல் வீராங்கனை இவ்வாறு சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மாஸ்டர் போட்டியில் ஸ்வாம் சாதனை படைத்துள்ளதாகவும் குறித்த தூரத்தை 26 நிமிடங்கள் 16 செகண்டில் நீந்தி சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஸ்வாம் தற்பொழுது 10 உலக சாதனைகளை வகித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதம் ஸ்வாம் 100ஆம் பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் என்றும் குறிப்பாக ஸ்வாமின் அர்ப்பணிப்பு ஏனைய அனைவருக்கும் முன்னுதாரணமாக காணப்படுகின்றது என சகல வீர வீராங்கனைகளும் புகழ்ந்தும் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கர்ப்பிணி மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர். கர்ப்பிணி மனைவி கொடூரமாக அடைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே உள்ள புல்லேரங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் சுக்தேவ். இவர் பிங்கி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவருடன் வசித்து வந்ததாகவும் 6 மாத கர்ப்பமாக இருந்த பிங்கியின் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் வளர்ந்து வந்ததாகவும் சில தினங்களாகவே சுக்தேவிக்கும் பிங்கிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வழக்கம் போல் சுக்தேவுக்கும் பிங்கிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறிய நிலையில் சுக்தேவ் கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் மனைவியை கட்டிலோடு சேர்த்து கட்டி வைத்து தீ வைத்துள்ள நிலையில் கர்ப்பிணி பெண்ணான பிங்கியின் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சுக்தேவ் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பிங்கியை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தைவானில் 9 நிமிட இடைவெளியில் 5 நிலநடுக்கங்கள் பதிவு. தைவானின் கிழக்கு பகுதியில் உள்ள கூவாலியன் கவுண்டியில் உள்ள கோபெங் டவுன்ஷிப்பில் 9 நிமிடங்களுக்குள் 5 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்பு டிக்டர் அளவுகோலில் 7.4 அளவுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தைவானின் கிழக்கு கரையை உலுக்கியது. இதில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 700 பேர் காயமடைந்ததாகவும் இதனை அடுத்து தற்போது 5 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சவேந்திர சில்வாவை தடை செய்ய பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஆதரவு. இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட யுத்த குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரித்தானியாவின் லிபர்பூல் மேற்கு டெர்பி பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் இயன் பைரனுடன் ராஜதந்திர சந்திப்பு ஒன்று கடந்த வாரம் மைனிகர் வழியாக இடம்பெற்றுள்ளது. சட்ட ஆலோசகரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஹத் குலசேகரம் அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் SLC அமைப்பின் பிரச்சார இயக்குனர் திருமதி இலான் ஸ்கார்பீல்ட் மற்றும் இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமாக சர்வதேச மையத்தின் சார்பில் யக்வான் கலந்து கொண்டு உரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளோடு தமிழ் FM இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.